நம்ம இன்னைக்கு பார்க்க போறது திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிற திருப்பாச்சூர் வாசீஸ்வரர் திருக்கோயிலை பத்தி தான். 1500 வருஷம் பழமை வாய்ந்த இந்த கோயில் 2ஆம் கரிகால சோழனால கட்டப்பட்டது. இங்குள்ள மூலவர் வாசீஸ்வரர். இவர் மூங்கில் புதருக்குள் சுயம்புவாக கண்டெடுக்கப்பட்டவர். இங்கிருக்கும் அம்பிகை தங்காதகளி. ஆதி காலத்துல பசு ஒன்று பால் சொரிவதை கண்ட வேடர்கள் அந்த புதரை வெட்டறதுக்காக முயற்சி செஞ்சாங்க. வேடுவர்கள் கோடாரியால, அதாவது வாசி, கோடாரி என்பது வாசி என்று பொருள், வெட்டும் பொழுது ரத்தம் வந்தது. அவர்கள் செய்வதறியாது கரிகால சோழனிடம் கூறினார்கள். அங்கு கோடாரியால் வெட்டப்பட்ட தழும்புடன் சிவலிங்கம் வெளிப்பட்டது. அப்பொழுது வாசி என் மீது பட்டு நான் வெளிப்பட்டதால் வாசீஸ்வரர் என்ற திருநாமத்துடன் நான் அருள் புரிவேன் என்றும், அந்த காயத்தை அறிந்து உமையம்மை மருந்திட்டு பூஜை செய்ததினால் அம்பிகைக்கு முதல் பூஜை நடக்கும். அதற்கு பிறகுதான் மூலவருக்கு நடக்கும். இங்கு இறைவன் தனக்கு உதவிய அம்பிகையை பார்த்து, என் காதலி, உன் செயல் நன்று என்று உரைத்ததினால் இங்கிருக்கும் அம்பிகைக்கு தங்காதலி என்ற பெயருடன் காட்சி தரும். இந்த கோயிலினுடைய வரலாறுன்னு பார்க்கும்போது, ஒரு சமயம் குறுநில மன்னன் வந்து கரிகால சோழனுக்கு தொல்லை கொடுத்து வந்துட்டு இருந்தாங்க. அவன் காளியின் உபாசகன். காளியின் துணையோடு சோழனை தோற்கடித்து வந்தான். இதனால மடமுடைஞ்ச கரிகால சோழன் இந்த ஆலயத்துக்கு வந்து வாசீஸ்வரனிடம் முறையிட்டான். இதனால சோழனுக்கு உதவிட இங்குள்ள வாசீஸ்வரன் நந்தி தேவரை அழைத்து ஆணையிடுகிறார். நந்தி தேவர் சிவநாமத்தின் உதவியோடு காளி தேவியை இங்கு அழைத்து வந்து திருப்பாச்சூர் கோவிலிலேயே தங்கி இங்குள்ள மக்களுக்கு அருள் புரிய வேண்டினார். குறுநில மன்னனுக்கு காளியின் உதவி கிடைக்காததால் தோற்று போனான். இந்த கோயிலினுடைய ஈசானிய பக்கத்துல நூற்றுக்கால் மண்டபத்துல காளிக்கென தனி சன்னதி இருந்திருக்குது. இப்போ வந்து இந்த கோயில் ரொம்ப, அதாவது இந்த சன்னதி ரொம்ப சிதலமடைஞ்சு இருக்கிறது. இங்க இருக்கிற காளி தேவியுடைய சிலையை வந்து நந்தி தேவர் சிலைக்கு பக்கத்துல வச்சிருக்காங்க, அதாவது வலது பக்கத்துல வச்சிருக்காங்க. இந்த கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா 2 வாயில் உள்ளது. கிழக்கு வாயில்ல கொடிமரம், பலிபீடம், நந்தி தேவர் சன்னதி இருக்கு. தெற்கு பக்கமா பார்த்தீங்கன்னா 3 நிலை ராஜகோபுரத்துடன் கம்பீரமா காட்சி அளிக்குது. அனைத்து கோவில்களிலும் ஈசனுக்கு இடப்புறம் தான் அம்பிகை சன்னதி இருக்கும். ஆனா இந்த கோயில்ல ஈசனுக்கு வலதுபுறம் இருப்பது மிகவும் சிறப்பானது. சிவலிங்கம் கிடைக்க பெற்ற இந்த மூங்கில் புதர் கோயிலினுள் தல விருட்சமாக இருப்பது இன்னும் சிறப்பாகும். ஏன்னா எல்லா கோயிலையும் கோயிலுக்கு வெளியே தான் வந்து தல விருட்சம் இருக்கும். இந்த கோயில்ல உள்ள இருக்கிறது இன்னும் சிறப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏகாதசி கணபதி அப்படின்னு சொல்கிறாங்க. 11 கணபதிகள் இங்கே இருக்குது. இந்த கணபதிகளை விஷ்ணு வந்து பூஜை செய்யப்பட்டது அப்படின்னும் கூறுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மூலவருக்கு முன்பாக ஆதிசங்கரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட திருச்சக்கரம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. திருநாவுக்கரசர், சுந்தரர், திருஞான சம்பந்தர் ஆகிய மூவரும் இந்த ஆலயத்திற்கு வந்து இந்த கோயிலை வந்து அடையலாம். இது ரொம்ப பழமை வாய்ந்த கோயில் அப்படின்றதுனால ரொம்பவும் அழகாகவும் அமைதியாகவும் இருக்கு. இந்த கொடுப்பாய் போற்றி, தூயவர் இதயம் போல துயங்கில மொழியை போற்றி, தூரத்தை நெருப்பை வைத்து சாரத்தை தருவாய் போற்றி, ஞாயிறை நலமே வாழ்க நாயகன் வடிவேல் போற்றி, நானே உணனால் மற்றும் போற்றுவோம் போற்றி போற்றி.